guys, welcome back to my YouTube channel Shreya Designer Studio. இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறீங்கன்னா எல்லாத்துக்கும் பிடிச்ச டாபிக் தாங்க saree recycle saree conversion. இப்ப நிறைய பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. புது saree வாங்கிங்கோட saree maxi conversion அந்த மாதிரி எல்லாம் பண்றோம். ஆனா saree conversionல நிறைய டைப்ஸ் பண்ணலாம்னு தெரியுமா உங்களுக்கு? ஒரு சல்வாரா கன்வெர்ட் பண்ணலாம், ஒரு காட் செட்டை கன்வெர்ட் பண்ணலாம், அதையும் தாண்டி ஒரு ஏ லைன் டாப்பா சாரியில என்ன வேணா கன்வெர்ட் பண்ணலாங்க. இன்னைக்கு நம்ம அதை பத்தி தான் பார்க்க போறோம். இப்போ நான் பின்னாடி வச்சிருக்கிறது ஒரு ஜார்ஜெட் சாரியில நான் கன்வெர்ட் பண்ண மேக்ஸி. பேக் சைட்ல ரோப் டீடைலிங் கொடுத்து நல்ல ஒரு ஃபுல் ஸ்லீவ் கொடுத்து அண்ட் ஃப்ரண்ட்ல ஒரு நார்மலான ஒயிட் நெக் கொடுத்துருக்கோம். அண்ட் இதோட பார்டர் எங்கன்னு தானே யோசிக்கிறீங்க? பார்டர் எல்லாம் கீழே வச்சு ஒரு சிங்கிள் டயர் போர்ஷனா கொடுத்தாச்சு. நல்ல ஒரு ஃபிளாரியா ஃப்ளோவியா இருக்க மேக்ஸி தான். இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து கிரேப் லைனிங். அண்ட் இன்னைக்கு நம்ம பட்டு சாரியில மேக்ஸி கன்வர்ஷன் தான் பார்க்க போறோம். ஒரு ட்ரெடிஷ்னலான மேக்ஸி. ஸோ அதுலேயுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். கிளைண்ட் கொடுத்துருக்க சாரி இதுதான் நம்ம கிளைண்ட் கொடுத்துருக்க சாரி. அண்ட் ரொம்பவே சூப்பரான கலர் காம்பினேஷன் தான், பர்பிள் வித் பிங்க். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து இந்த மாதிரி பெரிய பார்டரும் அண்ட் இன்னொரு சைடு இந்த மாதிரி குட்டி பார்டரும் இருக்கு நமக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மேக்ஸி ஒரு கவுனை கன்வெர்ட் பண்றோம் போது பார்டர்ஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கணும். ரெண்டு சைடுமே சின்ன சின்ன பார்டர்ஸா இருந்தா ரெண்டுமே ஜாயின் பண்ணி நம்ம ஒரே சைடா பெரிய பார்டரா வச்சு ஸ்கர்ட் போர்ஷனை ஸ்டிச் பண்ணலாம். ஆர் நம்ம இந்த மாதிரி குட்டி பார்டர் பெரிய பார்டரா இருந்தா இந்த பார்டர் ஷால்க்கும் இந்த பார்டர் ஸ்கர்ட்டுக்கும் வச்சு ஸ்டிச் பண்ணலாம். ஸோ சாரி கன்வர்ஷன் பண்ணும்போது டிசைன்ஸ் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு சாரியில டிசைன்ஸ் எப்படி வருதுங்கிறத பார்த்துட்டு அதை பொறுத்து மேக்ஸிக்கு டிசைன் வைக்கணும். இந்த சாரி பாத்தீங்கன்னா நான் கண்டிப்பா சர்க்கிள் போட முடியாது. பிகாஸ் வந்து பாத்தீங்கன்னா டிசைன்ஸ் இந்த மாதிரி லைனா இருக்கு. ஸோ இந்த மாதிரி லைனா இருக்கும்போது நம்ம ப்ளீட்டட் கொடுக்கும்போது இன்னுமே நல்லா இருக்கும். ஸோ நம்ம இது ஒரு ப்ளீட்டட் மேக்ஸி தான் நம்ம இதை கன்வெர்ட் பண்ண போறோம். அண்ட் இது வந்து பாத்தீங்கன்னா பார்டர்ல இந்த மாதிரி லைன் குட்டியான கான்ட்ராஸ்ட் வந்திருக்கு. வேற எங்கேயுமே கான்ட்ராஸ்ட் டிசைன்ஸ் கிடையாது. ஆனா பல்லு போர்ஷன் இந்த மாதிரி சூப்பரான டிசைன் வந்திருக்கு. ஸோ பல்லு போர்ஷனை மேல வச்சு அண்ட் ஹேண்டையுமே கான்ட்ராஸ்டா வச்சு ஷாலுமே கான்ட்ராஸ்டா நம்ம கொடுக்க போறோம். சாரியில மேக்ஸி கன்வெர்ட் பண்ணும்போது நீங்க பண்ணவே கூடாத மிஸ்டேக்ஸ் பார்க்கலாமா? இது நம்ம கிளைண்ட் வெளியே கொடுத்து ஸ்டிச் பண்ண மேக்ஸி. இது வந்து பாத்தீங்கன்னா இதோட பார்க்கும் போது இதோட லுக் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அதை நம்ம ஏன்னு சொல்றோம்? ஃபர்ஸ்ட் வந்து பார்டர் இந்த மாதிரி வச்சிருக்காங்க. பார்டர் இங்கேயும் வச்சு அண்ட் இங்கேயும் வச்சிருக்காங்க. இந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பா லுக் வைஸ் நல்லா இருக்காது. இது எப்படி பண்ணிக்கலாம்னா இந்த ரெண்டு பார்டரையுமே ஜாயின் பண்ணி ஸ்கர்ட் போர்ஷனுக்கு மட்டும் கொடுத்துட்டு இந்த சைட் பிளெயினா இருக்காது, நல்லா இருக்கும். ஏன்னா ஹிப் கிட்ட பார்டர் வருது யாருக்குதான் பிடிக்கும்? அது லுக் வைஸ்மே நல்லா இருக்காதுங்க. இதே ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா உள்ள யூஸ் பண்ணிருக்க லைனிங் காட்டன் லைனிங் யூஸ் பண்ணிருக்காங்க. இது வந்து இப்ப கேமராக்கு சரியா தெரியாது, பட் இருந்தாலும் பாத்தீங்கன்னா இதோட ஷைனிக்கு நல்லா உள்ள இருக்க காட்டன் லைனிங் டிரான்ஸ்பரண்டா அப்படியே தெரியுது. ஸோ இதை நம்ம யூஸ் பண்ணாம கிரேப் லைனிங் யூஸ் பண்ணியிருந்தா இதோட லுக் இன்னுமே நல்லா இருந்திருக்கும். இதை நமக்கு ஆல்டர் பண்றதுல கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் சாரி கன்வெர்ட் பண்ணும்போது கண்டிப்பா அவாய்ட் பண்ணுங்க. ஸோ சாரியோட லுக்குமே சாட்டிஸ்ஃபைடா வராது லாஸ்டா. ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு ஃபேப்ரிக் இருக்கு ஆர் எப்படி ஒரு சாரி மெட்டீரியல் இருக்கு அப்படிங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணீங்கன்னாதான் அந்த டிசைன் வந்து லுக் வைஸ் நல்லா இருக்கும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம ஆர்டருக்குள்ள போகலாமா? இந்த ஃபேப்ரிக்கு காட்டன் லைனிங் தான் நல்லா இருக்கும். ஸோ நான் கிளைண்ட்டுக்கு காட்டன் லைனிங் தான் எடுத்திருக்கேன். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம கட்டிங் ப்ராசஸ் பார்த்துடலாம். டிசைனிங் நான் ஆல்ரெடி கிளைண்ட் கூட பேசி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ டேரெக்டாக நம்ம இன்னைக்கு கட்டிங் தான் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம டாப் போர்ஷன் தான் கட் பண்ண போகிறோம். அதுக்கு நான் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரெண்டுமே ஆன் ஃபோல்ட் பண்ணி ரெண்டுமே சேர்த்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு சிம்பிளான டாப் போர்ஷன் தான். அண்ட் டாப் போர்ஷன் கட் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஸ்கர்ட்டுக்கும் மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்தாச்சு. இது வந்து ஒரு செமி சர்க்கிள் ஸ்கர்ட்டு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஃபோல்ட் பண்ணி வச்சு வேஸ்ட் பார்ட்டை மார்க் பண்ணிவிட்டு அண்ட் கீழேயுமே மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் எப்போவுமே காட்டனில் நம்ம வந்து ஸ்கர்ட் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எப்பவுமே பேட்ச் வைக்கிற மாதிரி தான் வரும் கண்டிப்பாக. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கும் வாங்கிக்கணும். எனக்கு இவ்வளோ பெரிய பேட்ச் வந்துச்சு இந்த டைமு. அதுக்கேற்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். அண்ட் சாரியில் ஃபஸ்ட்டு நான் பார்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கு நம்ம முந்தி போர்ஷன் வைக்கிறோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி டிசைனில் எப்படி இருக்குங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ரண்ட்டுக்கு கட் பண்ணி எடுத்துட்டேன்.
அண்ட் பேக் போர்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சாரியோட பிங்க் கலர் தான் நம்ம வைக்க போகிறோம். ஏன்னா பல்லுவில் வந்து ஃப்ரண்ட் ஆர் பேக் ரெண்டில் ஏதாவது ஒன்றுக்கு தான் வரும். பேக் போர்ஷனையும் கட் பண்ணி எடுத்தாச்சு. அப்புறம் லாஸ்ட்டு ஸ்கர்ட் போர்ஷன் நம்ம ப்ளீட்ஸ் வைக்கிறதுனால நார்மலாக கட் பண்ணி எடுத்தாச்சு. ஹேண்ட் வந்து நம்ம அதில் கட் பண்ணியிருக்க மாட்டோம். ஏன்னா நம்ம ஹேண்டுக்கு வந்து பிளெயின் நெட் தான் கொடுக்க போகிறோம் கான்ட்ராஸ்ட்டாக. இப்போ ஸ்டிச்சிங் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நான் வந்து பேக் நெக் தான் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஒரு நார்மலாக யூஷுவல் பாடிஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 ரோப் கேட்டிருந்தாங்க. அதுவுமே நம்ம லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணியிருந்தோம். ஃப்ரண்ட்டில் வந்து நெட்டு வர மாதிரி கேட்டிருந்தாங்க. நம்ம பேஜில் இருக்க டிசைனை செலக்ட் பண்ணி ஸோ அதுக்கு நம்ம ஃபஸ்ட் நார்மலாக ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெட் எவ்வளோ அளவு வேணுமோ அதை பார்த்து நம்ம மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து ஸ்கர்ட் வந்து நான் ப்ளீட்டட் பண்ணி மார்க் பண்ணி ஆல்ரெடி வச்சுருந்தேன். ஸோ அதை அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது வந்து 1 inch ப்ளீட் நம்ம வச்சுருக்கோம் இப்போ இந்த ட்ரெஸ்ஸுக்கு. அண்ட் ஷாலுக்குமே நம்ம கான்ட்ராஸ்ட் நெட் எடுத்துருந்தோம். 2.5 meters நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இந்த ஷாலில் தான் இந்த நெட்டில் தான் நம்ம வந்து ஹேண்டுக்கு வைக்க போகிறோம். ஸோ ஷால் கட் பண்ணிவிட்டு அண்ட் ஹேண்டுமே கட் பண்ணி எடுத்தாச்சு. ஃப்ரண்ட் நெக்கில் வந்து ஒரு டிசைன் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னால அந்த டிசைனுமே நம்ம நெட்டில் தான் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நெட்டில் ஒரு சிம்பிளாக ஒரு டிசைன் தான் பண்ண போகிறோம், பேட்ச் ஒர்க் மாதிரி. ஸோ இந்த மாதிரி தனியாக நெட்டை ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதை வந்து நம்ம அப்படியே பாடிஸ் கூட ஜாயின் பண்ணுறது தான். ரொம்பவே சிம்பிளான டிசைன் அண்ட் சேம் டைம் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக இருக்கும். ஸோ டாப் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு ஃபுல் ட்ரெஸ்ஸையுமே ஃபினிஷ் பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ஸ்டோன் ஒர்க்ஸ் போயிருந்தேன். இந்த டிசைன் அவங்களுக்கு ஆல்ரெடி நம்ம வச்சு கொடுத்துருந்தோம் ஸ்டோன்ஸு. ஸோ இந்த ட்ரெஸ்க்கும் இதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. நெக் ஃபுல்லாமே கேட்டிருந்தாங்க, அந்த நெக் போர்ஷனும் சேர்த்தி. அண்ட் ஹேண்டோட பார்டர்ஸ்க்குமே கேட்டிருந்தாங்க. எப்பவுமே இந்த மாதிரி ஸ்டோன் ஒர்க் ஹேண்ட்லலாம் பண்ணும்போது இந்த மாதிரி டேப் போட்டுக்கோங்க. சீரியஸ்லி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஜஸ்ட் டேப்பை சுற்றிட்டு அதில் அப்படியே நம்ம பீட்ஸை வந்து வச்சு எடுத்தோம்னா ஸ்டிக் ஆகிக்கும். இது வந்து நமக்கு ரொம்பவே டைம் சேவிங்காக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நான் வந்து நெக்குக்கும் அண்ட் ஹேண்ட் பார்டர்ஸ்க்குமே ஸ்டோன் ஒர்க்ஸை பண்ணி ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் அதோட ஃபைனல் அவுட்புட் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கிளைண்ட் வீட்டுக்கு வந்து டெஸ்ட் ஃபிட் பார்த்துட்டு ஃபஸ்ட் ஃபிட்டிங்லேயே அவங்களுக்கு கிளைண்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கிளைண்ட்டுக்குமே. அண்ட் ஷால்லையுமே ஸ்டோன் ஒர்க் கேட்டிருந்தாங்க, அதையுமே நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். இவங்க என்னோடய ரெகுலர் கிளைண்ட் தான், ரொம்ப ஹாப்பியாக அந்த கிளைண்ட். ஃபைனல் அவுட்புட் இந்த மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா ஸ்டீம் அயன் பண்ணதுக்கப்புறம் சாரியோட ப்ளீட்ஸ் வந்து ஸ்டிஃபாக சூப்பராக நின்றுச்சு. அண்ட் ஸ்டோன் ஒர்க்குமே அந்த கலருக்கு ரொம்ப ஷைனியாக சூப்பராக தெரிஞ்சுது. ஓவரால் அவுட்புட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஷால்க்குமே பார்த்திங்கன்னா பார்டருக்கு வந்து நம்ம அந்த சாரியோட ரெட் கலரை நம்ம ஜாயின் பண்ணியிருக்கோம் பார்டர் மாதிரி. உங்களுக்கும் இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணணுன்னா மறக்காமல் என்னோட இன்ஸ்டா ஐடி ஷியான் டிசைனர்ஸ்க்கு மறக்காமல் மெசேஜ் பண்ணுங்கள். நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லேயே கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். கிளைண்ட் கேட்ட மாதிரியே நம்ம சூப்பராக ஒர்க் பண்ணி கொடுத்துருந்தோம். கிளைண்ட் ரொம்பவே ஹாப்பி. கிளைண்ட்டோட ரிவ்யூ என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் இருக்குது, மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ கைஸ்.